ஐயா, அந்த அல்லாஹ் வடிவமைத்த அழகிய சமூகம் அந்த புத்தகம் தொடர்பாக கூட நிறைய இஸ்லாமிய அந்த செல்வந்தர்கள் கிட்ட வந்து நிதி சார்ந்த விஷயங்களுக்காக தான் அவர் சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு இது புத்தகம் எழுதுறதுக்கு இதெல்லாம் சும்மா இதெல்லாம் அற்பமான இதெல்லாம் பேசுகிறான். எனக்கு வாழ்க்கையில் ஒரு குறிக்கோள் தான் உண்டு. எந்த ஒன்றிலும் நாம் நீதி தவறி நெறி தவறி நடந்தால் இறைவன் நாம் செய்த வினைகளுக்கு ஏற்றவாறு தண்டனை அளிப்பான் என்பதுதான் என்னுடைய வாழ்க்கை கொள்கை. காப்பாளன் ஒருவன் இருக்கிறான், அவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கான். இந்த நாய்களுக்காக அல்ல, என்னுடைய பிறப்பு வீணாகிவிடும், என்னுடைய உயிரில் கரை சேரும் என்று நினைக்கின்றவன் நான். என்னுடைய உயிரில் அழுக்கு சென்றால் அது வீணாகிவிடும் என்று நினைக்கின்றவன் நான். நீ எல்லாம் எந்த முட்டாளும், எந்த நாடாளுகிற முட்டாளும் 100 கோடி ரூபா பணம் சம்பாதிக்கிறான், எடுத்துக்கொண்டு போக முடியாது என்பது தெரிந்த பிறகும் அவன் அடிக்கிறான். நான் சொல்லுகிறேன், அந்த வாழ்க்கைக்கு எம்எல்ஏயாக இருக்கிற போது பதவியை ராஜினாமா செய்து விட்டு வருவேன், ஆளுங்கட்சி பதவியை. நான் தப்பு செய்திருந்தால் என்னை ஜெயலலிதா விட்டுருக்க மாட்டார். இந்த நாய்களெல்லாம் சொல்வதை பற்றி நினைக்காது. இவன் தான் ஆட்டையை போட்டவன். தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை.